Hi guys, welcome back to our Newlands YouTube channel. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே guys, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சரோட ஒரு படத்தை பற்றி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓஜி சம்பவம்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, குட் பேட் அக்லி படத்துலேருந்து. ஓகேவா? ஸோ அந்த படத்துக்கு நான் வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம் அந்த மாதிரி. ஸோ நம்ம முதல் இந்த பாட்டை பார்த்துட்டு மேற்கொண்டு இன்னும் அந்த படத்தை பற்றியும், நான் எவ்வளோ அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறன்ற பற்றியும், ஏன் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறதை பற்றியும் இன்னும் நிறையா பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். Guys, April 10 நான் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன். ஐயோ, உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது பாட்டு. ஓகேவா? லைக் என்னென்னா, இந்த ஹீரோஸ் இருக்கும்போது ஹீரோஸ் கூட இந்த ஃபேன் பாயின்றவங்கன்ற பேரில் டைரக்டராக வந்து ஜாயின் ஆகும்போது அது என்ன மேஜிக் நடக்குமோடு தெரியாது. ஏன்னா கமல் சாருக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் என்ன பண்ணாருன்னு தெரியும். வேட்டையாடு வேளாளன்னு ஒரு படம், அப்புறம் பேட்டை நம்ம கார்த்திக் சுப்பராஜ் என்ன பண்ணுற சூப்பர் ஸ்டாருக்கு என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம் பேட்டைன்னு படத்தில். ஸோ ஃபேன் பாய்னாலே அது வந்து லைக் ரசிப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த 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 பாட்டில் வந்து லைக் நம்ம கிரெடிட் கொடுக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்.
உண்மையிலே சொல்கிறேன், மனசு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவரும் ஏகே ஃபேனா என்னன்னு தெரில. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டகாசம் அஜித் சார், தீனா, அப்புறம் அசல், எண்ணெய் அறிந்தால், அப்புறம் பில்லா, ரெட்டு, வேதாளம், அவரோட ஐகானிக்னு சொல்கிற எல்லா படத்தோடையும் லுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஆதிக் ரவிச்சந்திரன் பற்றி சொல்லணும். இப்போது இதுக்கு முன்னாடி உள்ள படம் எனக்கு வந்து மார்க் ஆண்டனி வந்து உண்மையில் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் அதோட ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட், அதோட டேஸ்ட்டே புதுசாக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர், அந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ படத்தில் போய் தேட்டரில் பார்க்கும்போது லைக் நம்ம சிரிக்கலை அண்ட் தென் என்ஜாய் பண்ணாமல் கைத்தட்டாமல் இருந்த இடங்கள் பார்த்திங்கன்னா வெகு சில இடங்களாக தான் இருக்கும். ரொம்ப சில இடத்துல தான் வந்து நம்ம வந்து கைத்தட்டாமல் இருந்திருப்போம், சிரிக்காமல் இருந்திருப்போம், எக்ஸைட் ஆகாமல் இருந்திருப்போம். பட் படத்தில் ஒரு 70 to 80% வந்து நம்மளை எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த அந்தமாரி ஒரு படத்தை கொடுத்துருந்தார். ஓகேவா, லைக் அவர் கொஞ்சம் செட்பேக்லாம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பட் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, இப்போ வந்து நம்ம விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார். ஓகேவா, ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக விட்டு அவர் பேச்சு நம்ம எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். ஓகேவா, என்னென்னா இப்போது விஜய் சார் சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. விஜய் சாரோட ஆடியன்ஸ் வந்து லைக் ட்ரூ டை ஹார்ட் ஃபேன்ஸுன்னு சில பேர் இருப்பாங்க, அஜித்க்கு டை ஹார்ட் ஃபேன்ஸுன்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் வெகு சில பேர், அதாவது அவங்களுக்கு வந்து லைக் ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். தேட்டருக்கு போனால் செலிப்ரேட் பண்ணி அது எந்த படமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் லைக் எனக்கு வந்து பர்சனலாக விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, நான் விஜய் சாரோட ஃபேன். ஓகேவா, ஆனால் அஜித் சார் படம் வந்தாலும் நான் போய்ட்டு தேட்டரில் கத்தி நான் விசில் அடித்து கொண்டாடுவேன். ரஜினி சார் படம் வந்தாலும் நான் போய் தேட்டரில் விசில் அடித்து கொண்டாடுவேன். எல்லா படத்துக்கும் சொல்கிறேன். மார்க் ஆண்டனியே நான் போய் கைத்தட்டி ரசித்து நான் பார்த்து விஷால் சாரோட படமே நான் தேட்டரில், இந்த படம் ரீசெண்டாக அவரோட லாஸ்ட்டாக ஒரு படம் வந்து ரத்தனம், ஸோ அந்த படத்தும் நான் தேட்டருக்கு போனேன். ஓகேவா, ஸோ வெகு சில பேருக்கு வந்து யார் படமாக இருந்தால் என்ன, எந்த படமாக இருந்தால் என்ன, லைக் சம்பவம்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணுவோம் தேட்டரில். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் நான், அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் நான். ஓகேவா, ஸோ எல்லா படத்தையும் நான் என்ஜாய் பண்ணுவேன். லாஸ்ட்டாக துணிவு படம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு அந்த துணிவு படம். ஓகேவா, ஸோ இன்னொன்று நம்ம பேச வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார். அவரை பற்றி நம்ம பேசாமல் வீடியோ கடந்து போனால் என்ன செருப்பால் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி நான் நினைக்கிறேன் அந்த படம் வந்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒருத்தன் எப்படி எவ்வளோ பெரிய டான் ஆகிறான்ற ஒரு கதையே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப யங் லுக்லேருந்து ஏஜ்டான லுக்கு வரைக்கும் அஜித் சார் வராரு. என்ன டபுள் ஆக்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டீசரில் பார்த்தாச்சு, யங்காக இருக்கிற அஜித் சாருக்கும் கையில் வந்து டேட்டோ இருக்குது, ஓல்டாக இருக்கிற அஜித் சாருக்கும் வந்து கையில் டேட்டோ இருக்குது. அது ஒரே மாதிரி டேட்டோ இருக்குது. ஓகேவா, அது தெரில என்னன்னு சொல்லி. ஓகேவா, நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் செதுக்கி இருக்காப்புல. டேரக்டரும் மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து அஜித் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக். அதாவது சும்மா இந்த வெற்றிலாம் இல்லைடா, 200 கோடி 300 கோடி இல்லைடா, அடித்தா 1000 கோடி 2000 கோடின்ற லெவலுக்கு பிளான் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. அவ்வளோ ஹைப்பு இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் சாரோட டீஸை வந்து 2 டேஸோ 3 டேஸ்லேயே வந்து 30 மில்லியனை தாண்டி, எக்ஸாக்டாக தெரில, 30 மில்லியனை தாண்டி போகுது. அண்ட் தென் 1 டே 24 ஹவர்ஸில் 17 மில்லியன் இந்த பாட்டுக்கு வியூஸ் போயிருக்கு. சும்மான விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் தொண்டை கிளிய நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கத்தி வச்சுருக்காரு. அது ஜிவி பிரகாஷ் ப்ரோமோவில் சொல்லியிருந்தாங்க, பாடினா தொண்டை கிழிஞ்சிரும் அப்படின்றாரு. கிடக்குது மைராபுச்சுன்ட்டு பாட்டாரா என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம், வெரி எக்ஸைட்டட். அது வார்த்தையால் சொன்னால் ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கும். ஸோ நான் பார்ப்போம், தேட்டரில் போய் அஜித் சாரை கொண்டாடுவோம் April 10. ஓகேவா, நம்மள விடாமுயற்சி தான் கொஞ்சம், ஆக்சுவலி அது வந்து ஒரு சூப்பர் நல்ல படம் தான். அஜித் சார் செம்மையாக பண்ணியிருந்தது, த்ரிஷா அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க, அர்ஜுன் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நானே நிறைய எதிர்பார்த்தேன். ஸோ அஜித் சார் அட்டிப்பார். லைக் அது எப்படி ஆச்சுன்னா, லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த கதையில் உள்ள ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து அஜித் சார் வந்து அடி வாங்குற மாதிரியே காட்டிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு சினிமா ரசிகன்னா நான் அந்த படத்தை எப்படி பார்த்தேன்னா, ஓகே அஜித் சார் வந்து திருப்பி அடிக்க மாட்டார், பட் பிரெயின் யூஸ் பண்ணி சம்திங் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் யோசித்தேன். பட் அவர் அடிக்க தெரியாது, அடி வாங்கிட்டே இருந்துட்டு
கடைசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் அவர் போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற அது அவர் ஆரம்பத்திலே அவர் அடிச்சிருந்தாருன்னா அது தெரில மகளிர் திரும்பி என்ன பிளான் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று அது ஒர்க் ஆகும் போச்சு. அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நடுவில் மாட்டிக்கிச்சு அந்த படம். ஸோ அதனால கூட அந்த படம் வந்து பெருசாக போலையா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் இந்த படம் குறித்து வச்சுக்கோங்க, இந்த படம் எங்கேயோ போகுது. ஓகேவா? ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். பாய்.